Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎம்எஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு டால்பின். ஓகே, சோ இந்த டால்பினோட தமிழாக்க தான் வந்து நமக்கு வந்து ஓங்கில் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல வந்து அது எப்படி பார்க்கறப்ப கங்கை ஓங்கில் அப்படிங்கிற ஒரு காஞ்சலிக் டால்பின் சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு வந்து நியூஸ்ல வந்து ஒரு செய்திகள் வந்து வந்திருக்கு. அது எப்படி பார்க்கறப்ப இந்த கங்கை ஓங்கிலை பத்தி நமக்கு வந்து ஃபுல்லா வந்து வெளியில் ஃபேண்ட் ஆஃப்ல என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? சோ செய்தியில பார்த்தலாம், கங்கை நதி படுகையில் 3936 கங்கை டால்பின்கள் 763 நிலையிலான பிழையுடன். ஓகே, சோ மேபி அந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்கலாம், அந்த எரர்ஸ். ஓகேவா? ஒரு அழிந்து வரும் இனங்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? சோ அந்த கங்கை ஓங்கில் காஞ்சலிக் டால்பின் வந்து அழிந்து வரும் இனங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இனமா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? அதே சமயம் 2510 டால்பின்கள் கணக்கெடுப்பின் போது காணப்பட்டன என்று இந்திய வனவிலங்கு நிறுவனம் தூய்மையான கங்கைக்கான தேசிய பணி நடத்திய மதிப்பீட்டில் தெரிய வந்துள்ளது. ஓகேவா? சோ அவங்க காணப்பட்ட அந்த பாப்புலேஷன் கவுண்ட்ல வந்து 2510 டால்பின் வந்து அவங்க வந்து பார்த்திருக்காங்க. ஓகேவா? சோ கணக்கெடுப்பு படுத்தி சோ அந்த மாதிரி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து அணிந்து வரும் இடங்களில் இருந்து ஒன்றா வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த இந்திய வனவிலங்கு நிறுவனத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னா பதிலளித்து வந்து ப்ராஜெக்ட் டால்பினை செயல்படுத்தும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த இந்திய வனவிலங்கு நிறுவனம் சமர்ப்பித்த பிராமண பத்திரத்திலிருந்து பகுதியாக இந்த புள்ளி விவரங்கள் கிடைக்கின்றன. ஓகேவா? சோ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன பண்றாங்கன்னா காஞ்சலிக் டால்பினோட கவுண்ட் வந்து வந்து இருக்குது, இது வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து அந்த கங்கை ஓங்கில் அப்படிங்கிற பத்தி நம்ம டால்பினை பத்தி பார்த்தோம்னா, கங்கை நதி ஓங்கில் இது வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கங்கையின் புலி அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கு வந்து மாற்று பெயர் வந்து இருக்குது, ஒரு புனை பெயர் மாதிரி. ஓகேவா? சோ கங்கையின் புலி என்று அழைக்கப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வமாக 1801 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கங்கை நதியில் வந்து டால்பின் வந்து இருக்குது அப்படி மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1801 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கங்கை நதி டால்பின்கள் எந்தெந்த நாட்டுல வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்தியா, நேபாளம் மற்றும் வங்காளதேசத்தின் முக்கிய நதி அமைப்புகளில். ஓகேவா? எந்தெந்த நதியெல்லாம் பார்க்கிறப்ப கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா மற்றும் கர்ணபுலி சம்பு. ஓகே, சோ வரலாற்று ரீதியாக இருக்கின்றன. ஓகேவா? சோ இந்த 3 பகுதிகளில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகே, நாடுகள்ல வந்து இந்தியா, நேபாளம், வங்காளதேசத்துல வந்து. ஓகே, சோ அது வந்து நதிகள் எந்தெந்த நதிகள்லாம் இருக்குது அப்படி மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சோ இதை பத்தி கொடுக்காம வேற ஏதாச்சும் ஒரு நதியை பத்தி கொடுத்து அந்த நதிகள் வந்து காஞ்சலிக் டால்பின் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த எந்தெந்த நதிகள்லாம் வந்து அந்த காஞ்சலிக் டால்பின் வந்து இருக்குது அப்படி மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கணும். கங்கை நதி படுகையில் சமீபத்திய ஆய்வின்படி கங்கை நதியின் முக்கிய நீரோடைகளில் இருந்து இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓகேவா? எந்தெந்த நதிகள் சொல்லி பாக்குறப்ப துணை நதிகளான காக்ரா, கோசி, கந்தக், சம்பல் மற்றும் ரூப்நாராயண் மற்றும் யமுனா இந்த நதிகள்லாம் இருந்து அந்த காஞ்சலிக் டால்பின் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. கங்கை நதி டால்பின் நன்னீரில் மட்டுமே வாழக்கூடியது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இது வந்து நன்னீர்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டால்பின் வகை தான் இந்த நமக்கு வந்து கங்கை நதி டால்பின். ஓகேவா? வாழக்கூடியது மற்றும் அடிப்படையில் பார்வையற்றது. ஓகேவா? சோ இது வந்து விஷன் வந்து கிடையாது, பார்வை இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா மீயொலி. ஓகேவா? சோ வவ்வால்கள் யூஸ் பண்ணக்கூடிய அதே அந்த அல்ட்ராசோனிக். ஓகேவா? அதான் தமிழ் வந்து மீயொலின்னு சொல்லுவாங்க. அந்த மீயொலியை பயன்படுத்தி அந்த வேட்டையை வந்து நடைபெற்று அது வந்து உணவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஒலிகளை வெளியிடுவதன் மூலம் அவை வேட்டையாடுகின்றன. இது மீன் மற்றும் பிற இருந்து குதித்து அவைகளின் மனதில் ஒரு படத்தை பார்க்க உதவுகிறது. ஓகேவா? அதாவது அந்த மீயொலி மூலியமாவே அந்த பர்டிகுலர் ஒரு இறை வந்து போகுது அப்படின்னா அந்த இறையோட வடிவம் என்ன, எந்த அளவுல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினரி மைண்ட்ல வந்து அதுக்கு வந்து பிக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிக்சர் மூலியமா அந்த வேட்டையை வந்து அவங்க வந்து நல்லபடியா நடத்தி அவங்க வந்து உணவு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. முழு நதி சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தின் நம்பகமான குறிகாட்டியாக இருப்பதால் அவை குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஓகேவா? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஸ்பீசிஸா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த காஞ்சலிக் டால்பின் வந்து. இந்திய அரசாங்கம் 2009 வந்து என்ன சொல்றாங்கன்னா தேசிய நீர்வாழ் விலங்கு என அறிவித்தது. எதை சொல்றாங்கன்னா அந்த காஞ்சலிக் டால்பின் தான் இந்தியாவோட தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டுல தான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இது அஸ்ஸாமின் மாநில நீர்வாழ் விலங்கு ஆகும். ஓகே, சோ இந்தியாவோட நீர்வாழ் விலங்கும் காஞ்சலிக் டால்பின் தான், அஸ்ஸாம் மாநிலத்தோட நீர்வாழ் விலங்கு வந்து காஞ்சலிக் டால்பின் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட முக்கிய அச்சுறுத்தல்கள். ஓகே, எதனால இந்த காஞ்சலிக் டால்பினோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது, அது என்னென்ன பாதிப்புகளா இருக்கு, அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மீன்பிடி சாதனைகளை சிக்கியதன் மூலம் தற்செயலாக கொல்லப்படுகின்றன. ஓகேவா?
ஸோ இன்டென்ஷனலா இல்லாமே அன்இன்டென்ஷனலா என்ன பண்றாங்கன்னா சில டைம் வந்து அந்த மீன்பிடி சாதனங்கள் வந்து இது வந்து சிக்கி உயிரிடுறது, உயிர் வந்து இழக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. செகண்ட் என்ன, டால்பின் எண்ணெய். ஓகே, டால்பின்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயிலுக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால அதையும் வந்து வேட்டையாடுறாங்க சில பேர்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த எண்ணெய் வந்து எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா மீன்களை இருக்கும் பொருளாகும். ஓகே, ஸோ அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து தண்ணியில் வந்து ஊத்துறோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு வந்து நிறைய மீன்கள் வந்து கவரப்பட்டு அதனால அவங்க வந்து மீன்பிடி தொழில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காகவும் இந்த டால்பின் வந்து வேட்டையாடுறாங்க. அது போக மருத்துவ நோக்கங்களுக்காகவும் இது வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஓகேவா, வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மாசுபாட்டு காரணமாக வாழ்விட அழிவு. ஓகே, ஸோ முக்கியமான இதுதான். நம்மளுக்கு வந்து அந்த கேங்கடி சைடில் இருக்கக்கூடிய சில பில்டிங்ஸ் ஏதாச்சும் பண்றாங்க, புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டுறாங்க, ஒரு பாலம் வந்து கட்டுறாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க, அது வந்து மாசு வந்து ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த கேங்கடி டால்பின் வந்து ஒரு அச்சுறுத்தலாம் மாறுபட்டு அதோட வாழ்விடத்துக்கு வந்து ரொம்ப சீரழிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, அந்த மாசுபாடு என்ன சொல்றாங்கன்னா தொழில்துறை கழிவுகள். ஓகே, ஸோ டேரக்டா வந்து ஒரு ஃபேக்டரி வந்து இருக்குது அப்படின்னா அந்த நச்சு என்ன சொல்றாங்கன்னா அதை டேரக்டா அந்த ஆத்துல இருந்து கலந்து விட்டுறாங்க. ஓகே, அந்த மாதிரி தொழில்துறை இருந்த கழிவுகள், பூச்சிக்கொல்லிகள். ஓகே, ஸோ நமக்கு வந்து தெரியும் அந்த கேங்கடி பிளேன்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சு அவங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்றப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து யூஸ் பண்றாங்க, அது வந்து தண்ணியில கலந்து திரும்ப ஆற்றுக்கு தான் வந்து கலக்குது, அதனாலேயும் அந்த டால்பின் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நகராட்சி கழிவு நீர் வந்து அங்க வந்து கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் கப்பல் போக்குவரத்துல இருந்து ஒரு சத்தம். ஓகே, கப்பல் போக்குவரத்து நம்மளுக்கு வந்து அந்த கேங்கரிஸ் வந்து தெரியும், நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஹைவே வந்து இருக்குது. ஓகேவா, அங்க வந்து கப்பல் போக்குவரத்து வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அதோட சத்தத்தினால இந்த பர்டிகுலர் டால்பினால வேட்டையாட முடியல. ஓகேவா, ஸோ வேட்டையாடுக்கு என்ன பண்ணணும், மீயொலியை வந்து நம்மளுக்கு வந்து பிரதிபலிச்சா நமக்கு வந்து இதனால வேட்டையாட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சத்தத்தினால அந்த மீயொலியும் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு வந்து வேட்டையாடக்கூடிய திறன் வந்து குறையுது, அதனாலேயே இவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதோட பாதுகாப்பு நிலை. ஓகே, ஸோ உலக அளவில் வந்து இதோட பாதுகாப்பு நிலையில எப்படி இருந்து பாக்குறப்ப இயற்கை பாதுகாப்பான சர்வதேச ஒன்றியம் IUCN சொன்னா அழியும் நிலையில் வந்து உள்ளது. ஓகே, அந்த கேட்டகரிக்குள்ள வந்து இருக்குது. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல வந்து அட்டவணை 1ல வந்து இருக்குது. ஓகே, அட்டவணை 1 சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொடக்டட் ஸ்பீசிஸ் சொல்லி தெரியும். ஓகேவா, அட்டவணை 1ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சைட்ஸ்ல ஓகேவா, அழிந்த சர்வதேச வர்த்தக தொடர்பான மாநாடுல வந்து பின்னிணைப்பு. ஓகே, அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து இருக்கு. அரசு முயற்சிகள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டால்பின் வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்துருக்காங்கன்னு சொன்னா டால்பின் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ப்ராஜெக்ட் டால்பின். ஓகேவா, ஸோ அது மூலியமா வந்து அந்த காந்தியில் இருக்கக்கூடிய டால்பின் வந்து யாரும் வேட்டையாடக்கூடாது, குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து யாரும் மீன்பிடிக்க போகக்கூடாது, அதனால எதர்ச்சியா கூட அந்த டால்பின் வந்து இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில முன்னேற்பாடுகளை செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து ப்ராஜெக்ட் டால்பின். அப்புறம் பீகார்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா விக்ரம்ஷிலா கங்கை டால்பின் சரணாலயம் வந்து ஒன்று வச்சிருக்காங்க, அப்படி மாதிரி ஒரு அமைக்கப்பட்டு அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. தேசிய கங்கை நதி டால்பின் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது மூலியமா என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லைன்னா அந்த கரையோரமா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதோட முக்கியத்துவம் என்ன அப்படி மாதிரி விழிப்புணர்வு எல்லாமே ஏற்படுத்தி அந்த தினத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஓகேவா, அக்டோபர் 5 தான் நம்மளுக்கு வந்து தேசிய கங்கை நதி டால்பின் தினம் அப்படி மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். கங்கை நதியோட அந்த டால்பின்னா என்ன, அதுக்கப்புறம் எதனால அது வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு, எதனால எண்ணிக்கை வந்து குறையுது, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல என்ன, அது வந்து எப்படி வேட்டையாடுது, அதுக்கப்புறம் அதோட பாடி ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படி மாதிரி எல்லாமே எடுத்து இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த கங்கை நதி டால்பின் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதோட உங்களுக்கு வந்து விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி.